சிறகடிக்க ஆசையில என்னடா பாட்டி வந்து வீட்ல உட்காந்துட்டாங்களேன்னு சொல்லி அண்ணாமலை திடீர்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ யார் சொல்லி வந்தான்னு பார்த்தா, கடைசி விஜயா சொல்லி தான் வந்திருக்காங்க. விஜயா தான் வந்து நான் வந்து என் மாமியார்ட்ட மறைக்காம இதை இருக்க முடியுமா? இதெல்லாம் இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து மீனாவை குத்தி காமிக்க தான் விஜயா அப்படி சொல்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பாட்டி வந்து மீனாக்கு ஆதரவா சப்போர்ட்டா பேசுறாங்க. அப்போ முத்து கூட சொல்றாரு, நான் கூட எனக்கிட்ட சொல்லலன்னு சொல்லி ரொம்ப அவளை திட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. மீனா எது செஞ்சாலும் உனக்கு நல்லது தான் பண்ணுவான்னு சொல்லி சொல்ல, விஜயா சொல்றாங்க, இவன் அந்த மருமகளை புகழ்ந்தது போதும், முதல்ல என் விஷயத்துக்கு வாங்க. ரோஹிணியை வந்து மனோஜோட வாழ்க்கையில இருந்து பிரிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இதை கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுக்கலாம் அப்படி இப்படின்னு இங்கே பேச, மனோஜ் வந்து ஒரே அழுகாச்சு. இப்போ வந்து மீனா கூட சமாதானம் ஆனதுக்கு காரணமா ஒரு அல்வா கிண்டி கொடுக்குறாரு. அல்வா சாப்பிடவே முடியல, வாயில வைக்க முடியல. எல்லாரையும் விரட்டி விரட்டி கொடுத்து பார்க்குறாரு. ஆனாலும் அது நல்லா இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கேவலமாக பேச, மனோஜுக்கு கொடுத்து பார்க்குறாரு. மனோஜ் என்னடா இது அல்வான்னு சொல்லி அவர் சொல்ல, உன் பொண்டாட்டி கொடுத்த அல்வாவோடவா இது? அவள் தான் உனக்கு மொத்தமாக அல்வா கொடுத்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லி சொல்ல, மனோஜ் வந்து விஜய்ட்ட பாருமா இவனை வேணுங்கனே இவன் வந்து கிண்டல் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்கு வந்து ரோஹிணி ஞாபகமாக ஏதோ எடுத்து வச்சிருக்காரு, அதை எல்லாத்தையும் கொளுத்தி போடுன்னு சொல்லி விஜய் ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க. மனோஜும் அதை கேட்டு அப்படியே கொளுத்தி போடுறாரு. ஆக மொத்தம் விஜயா வந்து தான் மனோஜோட வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வருவாங்க போல. கொளுத்திட்டு இருந்த நேரத்தில் அடுத்து இன்னொருத்தர் கொளுத்தி போடுறதுக்கு வராரு. அவர் தான் அந்த ஃபினான்சியர். என்னது உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு இப்போ என் பணம் வரணும், மனோஜ் நம்பிலாம் நான் எதுவும் பண்ண முடியாங்கிறாரு. அதுக்கு விஜயா வந்து நான் கையெழுத்து போட்டு தரேன், நான் என் பொறுப்புன்னு சொல்லி அவங்க வாங்கி வேகமாக கையெழுத்து போடுறாங்க. ஆக மொத்தம் விஜயா வந்து மனோஜால் நடுத்தருக்கு வரப்போகிறது உறுதி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.